வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான பன்னீர் புதினா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பன்னீர் நம்ம சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசறிக்கலாம். பிசறிட்டு கட் பண்ண இந்த பன்னீர் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. பரட்டி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். பிரியாணி நம்ம இது புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு கிண்ணத்தில் 1/2 மணி நேரம் முன்னாடியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டேங்க. இதுவும் ஊறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம புதினா, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக புதினா எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பிரியாணிக்கு இதெல்லாம் தேவைப்படும். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் 65யும் பண்ணியிருந்தேங்க. அதுக்கும் நம்ம எப்படி தயார் பண்ணலாம் பார்க்கலாம். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த போல் சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அது போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுட்டு நல்லா 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதில் 1 ஸ்பூன் அளவு காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துடலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூக்கள் நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருந்தாலும் அதை இதில் அப்படியே போட்டு நல்லா பிசறி எடுத்து வச்சிடலாம். இதுவும் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம புதினா புலாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சுட வச்சிடலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு துண்டு, 2 லவங்கம், அன்னாசி பூ 1, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதோ பெரிய வெங்காயம் 1 மெலிசாக அரிஞ்சு இதை போட்டுட்டு இதே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த நம்ம அந்த புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதை இதில் போட்டுட்டு இல்லை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம நெய்லாம் ஊற்றலை, அதனால் இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம பட்டர் இதில் சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு சின்ன ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. இந்த பிரியாணி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இதை போல் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு இதில் போட்டுடலாங்க.
போட்டுட்டு இதில் தேவையான ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு அதையும் போட்டுட்டு நல்லா இந்த ட்ரை ஆகிற வரைக்கும் கரண்டியில் இப்படி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தண்ணியெலாம் வற்றுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி, நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன். இதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஆவி வந்து வெயிட் போட்டுட்டு ஒரு சவுண்டு வந்து இறக்கிடலாங்க. புதினா புலாவ் வந்து தயாராகிடும். இது மேலே தான் நம்ம அந்த பன்னீர்லாம் வறுத்து போட போகிறோங்க. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம பன்னீர்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் கலந்து வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பரட்டி வச்சுருந்த அந்த பன்னீர் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கரண்டி நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பிக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரும் நல்லா ஊறிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா சுட வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிஃப்ளவரை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்தது திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற கோபி 65 காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஒரே மாதிரி இல்லாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் எல்லாத்தையும் நான் வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குக்கரும் நான் இறக்கி வச்சுட்டேன். நல்லா சாதம்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. புதினா புலாவும் தயாராகிடுச்சு. இது மேலே விருப்பப்பட்டால் நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நான் பட்டர் போட்டதே போதும்னு விட்டுட்டேன். இப்போ இது மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீர் அப்படியே தூவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இறக்கி வச்சுட்டு நம்ம இது போல் கலந்துக்கலாங்க. இப்போ பிளேட்டில் இது சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டான பன்னீரும் புதினா புலாவோட இந்த கோபி 65 கூடவே வெங்காய தயிர் பச்சடி அதையும் வச்சிடலாங்க. அருமையான இந்த லஞ்ச் காம்போ நீங்களும் இந்த புலாவ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியான இந்த புதினா புலாவ் நல்லா பிரியாணி ருசியில் அருமையாக இருக்குங்க. கூடவே காலிஃப்ளவர் 65 தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.